சந்திக்க வந்திருக்கிறார் என்று. அதுதான் இயேசு. காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார். அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்று கொண்டாங்க. ஆனால் இயேசு சிலரை தேடி போனார், சிலருடைய வீடுகளுக்கு போனார், அவர்களை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவனுடைய பெயர் சகேயு என்பது. அவன் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்தான். பெரிய பணக்காரன், செல்வந்தன், அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தன் என்று சொல்லலாம். ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாய் பணி செய்கிறவன், அதாவது வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரி, ஒரு கவர்மெண்ட் ஒரு அதிகாரியாக இருந்தவன், டாக்ஸ் கலெக்டர். அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன். நிறைய பணம் சம்பாதித்தான். அவனுடைய பதவியை வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி மக்களை கஷ்டப்படுத்தி அவன் பணத்தை அவன் சம்பாதித்து கொண்டிருந்தான். அதனால் அந்த மக்கள் அவனை வெறுத்தார்கள். அந்த ஊரில் யாரும் அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவனை மதிக்க மாட்டாங்க, அவனோடு பேச மாட்டாங்க, அவனை நேசிக்க மாட்டாங்க, அவனை சபிப்பாங்க. இவன் நம்மளை ஏமாற்றுகிறவன், நம்ம பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுருட்டுகிறவன், இவன் நமக்கு துரோகம் பண்ணுகிறவன், அந்த மாதிரி அவனை குறித்து தப்பாக பேசி அவனோடு யாரும் ஐக்கியப்படுவதே இல்லை. இவன் ஒரு பாவியான மனிதன் என்று அந்த ஊரே அவனை ஒதுக்கி வைத்திருந்தார். இப்போ அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானமற்ற சூழ்நிலை. அப்போதான் இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்து, சகேயுவே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வருகிறேன், உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அவனால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டுக்கு இயேசு வருகிறாரா? இந்த ஊருக்காரங்க யாருமே என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, இந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, இந்த